வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விஜயகாந்தோடைய மூத்த மகனுக்கு கல்யாணம், அண்ணி பற்றி இளைய மகன் சொன்ன விஷயம், குவியும் வாழ்த்துக்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சினிமாவிலையும் அரசியலையும் பிரபலமடைந்த நடிகர் விஜயகாந்த் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு உடல்நலம் குறைபாட்டால் காலமானார். அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மூத்த மகன் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இளைய மகன் சண்முக பாண்டியன் திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார். சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் திரைப்படம் சமீபத்தில் வெளியானது. இந்த நிலையில் தான் தன்னுடைய அண்ணன் விஜயபிரபாகரன் விரைவில் திருமணம் நடைபெறுவது என்று சண்முக பாண்டியன் அவர்கள் கூறியிருக்கிறார். நடிகர் விஜயகாந்துக்கு அறிமுகமே தேவையில்லை. நடிகர், அரசியல் தன்னால் முடிந்த அளவிற்கு பலருமே உதவி செய்திருக்கிறார். பிரேமலதா என்பவரை திருமணம் செய்திருந்த நிலையில் அவருக்கு விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன் என 2 மகன்கள் இருக்கிறாங்க. விஜயகாந்தை சினிமாவில் பலருமே பார்த்து வியந்திருக்கிறாங்க. அவருடைய நிஜ வாழ்க்கையில் அவர் ஒரு ஹீரோ போல தான் கடைசி வரைக்குமே வாழ்ந்திருக்கிறாங்க. நடிகர் சங்கம் கடனில் தவித்த போது அவன் தலைவராக வந்து நடிகரை கடனிலிருந்து மீட்டெடுத்தார். அதே போல தேமுதிக என்ற கட்சியை உருவாக்கி சினிமா வாழ்க்கையிலிருந்து விலகி அரசியலில் முழு நேரமாக ஈடுபட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வந்தார். ஆனால் அவருடைய உடல்நலம் பிரச்சனையால் பல வருடங்களாக துவண்டு போயிருந்த விஜயகாந்த் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் மறைந்தார். பிரபலங்களும் பொதுமக்களும் அவர் செய்த உதவிகள் குறித்து இப்போ வரைக்குமே பேசி கொண்டிருக்கிறாங்க. விஜயகாந்தோட மறைவில் கூடிய மக்கள் கூட்டம் என்று நகரத்தை அதிர்வடை வைத்தாங்க. விஜயகாந்த் செய்த உதவிக்காக இப்போ வரைக்குமே அவர் பலருமே பாராட்டி வராங்க. விஜயகாந்த் மூத்த மகன் விஜயபிரபாகரன் அப்பாவை போல அரசியலில் ஈடுபட்டிருக்கிறாரு. அதே போல இளைய மகன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதே 2 திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. 3வது இப்போ நடித்த படைத்தலைவன் திரைப்படம் ட்ரெய்லர் காட்சிகள் விஜயகாந்த் தான் வெளியிட்டிருந்தார். ஆனால் படம் வெளிவருவதற்கு முன்பு அவர் காலமாயிட்டார். படைத்தலைவன் திரைப்படம் இப்போது வரைக்குமே திரையரங்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. படைத்தலைவன் திரைப்படத்தை தொடர்ந்து கொம்பு சீவி திரைப்படம் நடிகர் சரத்குமாருடன் சண்முக பாண்டியன் நடித்திருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் ஷூட்டிங் முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் படைத்தலைவன் படத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சண்முக பாண்டியன், எங்கள் வீட்டு அண்ணி விரைவில் வருவாங்க, எங்கள் அண்ணனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்குது, அதற்கான நேரம் வர இருக்கிறது என்று தெரிவித்திருந்தாங்க. இதனால் விஜயபிரபாகரனுக்கு விரைவில் திருமணம் நடக்கலாம் என்று பலருமே எதிர்பார்த்தாங்க. அதே போல கடந்த சில வருடங்களுக்கு முன்பு விஜயபிரபாகரனுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. அப்போது விஜயகாந்துடைய உடல்நல பிரச்சனை இருந்ததால் இந்த திருமணம் நடக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகரனுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் என்று அவங்க குடும்பத்தார்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. விஜயபிரபாகரனுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.